குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. மீன ராசி நேயர்களே, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மீன ராசி. மீன ராசி என்பது குருவின் ராசி ஆகும். குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு, பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள், பொதுநலத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு, பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு, நல்ல அறிவாற்றலுடன் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட நபராக இருப்பீர்கள். உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில், குறிப்பாக 14/5/2025 முடிய சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 3இல் சஞ்சரிக்க இருப்பதால் தனது சிறப்பு பார்வையாக 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டு முன்னுக்கு வர வேண்டிய நேரமாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவு சற்று சாதகமாக இருக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு சற்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பெற்றோர்களுடைய ஆதரவு சற்று சிறப்பாக இருக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். குறிப்பாக 14/5/2025 முடிய குரு பகவான் 3ஆம் வீட்டிலும் அதன் பிறகு 4ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்திருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரிகளிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய நிலையே ஒரு சிறப்பான நிலைதான். நெருக்கடியில் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு, சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய இடமானது உங்களுக்கு சற்று ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையானது இருக்கும். அதுவே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை கண்டு நீங்கள் ஏதாவது குழப்பிக்கொண்டால் இருக்கும் வாய்ப்பும் போய்விட்டதே என்ற நிலை ஆகிவிடும். அதனால் இருப்பதை தற்போது தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்ல வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. பொதுவாக மற்றவர்களுடைய பணியையும் உங்கள் மீது திணிக்க பார்ப்பார்கள். அதனால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்திவிட்டு அதிக வேலையை முடிந்த வரைக்கும் தவிர்க்க பார்ப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். சூழ்நிலை காரணமாக குடும்பத்தை விட்டு எங்கேயாவது போய் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சில நேரங்களில் ஏற்படலாம். அடுத்து குறிப்பாக குரு 3இல் முதல் 4.5 மாதம் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் 7ஆம் வீட்டை குரு பார்ப்பார் என்பதனால ஆண்டு தொடக்கத்தில் மங்களகரமான சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அதில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் 29/3/2025 முடிய சஞ்சாரம் செய்கிறார். அதன் பின்பு சனி ஜென்ம ராசிக்கு மாறுதல் ஆகிறார். திருக்கணித சித்தாந்தப்படி, அதாவது உலகம் பூரா பார்க்கறது திருக்கணித பஞ்சாங்கம் தாங்க. இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வர மார்ச் 29ஆம் தேதி அன்று சனி ஜென்ம ராசிக்கு வரார். ஜென்ம ராசிக்கு சனி என்பது ஜென்ம சனின்னு சொல்லுவோம். அப்படி ஜென்ம சனி வருகின்ற பொழுது 7 நாட்டு சனியே தொடங்குற காரணத்தினால ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நேரத்துக்கு சாப்பிடுவது நல்லது. உடல் உபாதைகள் கொண்டவர்கள் சரியான மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வது, குறிப்பிட்ட இடைவேளையில் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்டு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்றால் நீங்கள்
ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தால் அதன் மூலமாக வீண் விரயங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது ஏற்படும். மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் தரணும். வீட்டில் வயசு மூத்தவங்க இருந்தால் அவங்க மூலமாக கூட தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். குறிப்பாக சில விஷயங்களுக்காக மருத்துவ செலவுகளை குறைப்பதற்காக மருத்துவ காப்பீட்டுகள் கூட எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி மருத்துவ காப்பீடுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீண் செலவுகளையும் வீண் விரயங்களையும் குறைத்து கொள்ள முடியும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் இந்த தருணத்தில் உங்களுக்கு 7.5 சனியும் நடக்குது, குருவின் சஞ்சாரமும் சாதகம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால இந்த 2025ஆம் ஆண்டில் முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். தொழில் வியாபாரத்தில் பார்க்கின்ற பொழுது சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். தொழிலில் அதிகமாக முதலீடுகள் எதுவுமே பண்ணக்கூடாது. புதுசாக கடன் வாங்கி முதலீடு பண்ணுறதுலாம் கூடவே கூடாது. பொதுவாக 7.5 சனி நடந்தாலே கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், இந்த செயல் செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க யாராவது உங்களுக்கு ஒரு ஆசை வார்த்தைகள் சொல்லுவாங்க. அந்த ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா அதுலேருந்து நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால் தயவு செய்து நீங்கள் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் செயல்படுத்தாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருளில் ஒரு பெரிய லெவலில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு பொருளை ரொம்ப நாளுக்கு வாங்கி வைக்கிறதெல்லாம் கூட தவிர்க்க பாருங்கள். ஜென்ரலாக வியாபாரிகளுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்றால் உங்களுக்கு மெயினாக குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதிலும் குறிப்பாக முதல் 4.5 மாதத்துக்கு, அதாவது பார்த்திங்கன்னா ராகு பகவான் ஜென்ம ராசியிலும் கேது பகவான் 7ஆம் வீட்டிலும் உங்களுக்கு 18/5/2025 முடிய சஞ்சரிக்குது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தில் ராசியில் ராகு 7 கேது சஞ்சரிக்கிறதுனால அந்த நேரத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். அதனால் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு 29/3/2025 முதல் ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிக்கின்ற போது சனி ராகு 2 பேரும் சேர்ந்து ஜென்மத்தில் சஞ்சரிப்பாங்க. ஜென்மத்தில் 2 பேரும் சேர்ந்து சஞ்சரிக்கின்ற பொழுது தேவையில்லாத மனக்கவலைகள், தேவையில்லாத மன உடைச்சல்கள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மார்ச் 29/2025 மே 18/2025 வரைக்கும் ஒரு 50 நாளைக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னா அந்த நேரத்தில் ஜென்மத்திலேயே சனி ராகு சஞ்சரிக்கின்ற போது நிறைய நெருக்கடிகள், நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்லாம் நிறைய சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும். பொதுவாக ஜென்மத்திலேயே 2 பாவகிரகங்கள் இருக்கின்ற பொழுது என்ன ஆகுன்னா முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள், ஒரு நல்ல வாய்ப்புகள் தடைபடக்கூடிய அமைப்புகள், தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத நிம்மதி குறைவுலாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் கூட உண்டாகும் ஜென்ரலாக. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப நிதானமாக இருக்கணும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையாக இருக்கணும். குறிப்பாக இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தோம்னா இந்த 2025 கிரகமைப்புகள் சற்று சாதகமற்று இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலையும் யோசித்து செயல்படணும். ஒரு காரியம் செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் கடன்கள் ஏற்படலாம் என்ற காரணத்தினால கடன் வாங்குகிற விஷயத்தில் கடன் வாங்குகின்ற போது உங்கள் பேரில் வாங்காமல் ஒரு மனைவி பேரில் வாங்குறதோ பிள்ளைகள் பேரில் வாங்குறதோ அப்படி ஏதாவது வாங்கிக்கிறது கூட ரொம்ப நல்லது. இந்த வருஷத்தில் முடிஞ்ச வரைக்கும் பிஸ்னஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது கொள்றதெல்லாம் கூடாது என்ற காரணத்தினால அப்படி ஒரு இக்கட்டான நேரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலாம் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் பேரில் பண்ணாமல் ஒரு மனைவி பேரில் பண்ணுறதோ பிள்ளைகள் பேரில் பண்ணுறதோ மற்றவங்க பேரில் பண்ணுறதோ ரொம்ப நல்லது. எந்த விதத்திலையும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை செய்யாமல் எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு செயல்பட்டால்தான் இந்த 2025ஆம் ஆண்டை நீங்கள் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். பொதுவாக ஒரு வருஷத்தில் 2 பிரதான கிரகங்கள், அந்த 2 பிரதான கிரகத்தில் சனி குரு 2 பேருமே பிரதான கிரகம். அந்த 2 கிரகங்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு கிரகம் அனுகூலமற்று இருந்தால் கூட ஒரு கிரகம் சாதகமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் சனி சாதகமாக இருந்தால்
குரு பாதகமாக இருப்பார். ஒரு சில நேரத்தில் குரு பாதகமாக இருந்தால் சனி சாதகமாக இருப்பார். ஆனால் 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியும் பாதகமாக இருக்கார், குருவும் பாதகமாக இருக்கார். ஏன் சனி பாதகமாக இருக்காருன்னா சனி 12 சஞ்சரிக்கிறது சுமார், ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறது சுமார். அதே மாதிரி குரு பாதகமாக இருக்காருன்னா குரு 3 சஞ்சரிக்கிறது சுமார், 4 சஞ்சரிக்கிறது சுமார். இந்த மாதிரி ரெண்டுமே சாதகம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால ரொம்ப பக்குவமாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப கவனமாக செயல்படுறது. எது செய்கிறதா இருந்தாலும் எதுலேயுமே நீங்கள் போய் முன்னிட்டு செயல்படாமல் மற்றவங்களையாவது வீட்டில் பசங்க, ஒய்ஃபு இந்த மாதிரி ஆட்களை விட்டு செயல்படுத்த சொல்கிறது, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, ஒரு தேவையில்லாத விஷயத்தெலாம் தலையிடாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. இந்த வருஷத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்றால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுவது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராசிக்கதிபதியே குரு என்பதனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தி ஸ்தலங்களில் போயிட்டு வியாழக்கிழமைகளில் வழிபாடு பண்ணுறது, குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது போன்ற விஷயங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பிரதான கிரகங்கள்லாம் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் சில மாதங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்காது. எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா தை, வைகாசி, ஆவணி, மார்கழி இந்த மாதங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அந்த நேரத்தில் சில முயற்சிகள்லாம் மேற்கொண்டால் அது உங்களுக்கு ஒரு அனுகூல பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாக்கும். நேயர்களே, இதுவரை மீன ராசிக்கான புத்தாண்டு பலன்களை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் உங்களது ஓம் சரவணபவ யூடியூப் சேனலில் இருக்கிறது. கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.